இருக்காருலாம். உயிரோட இருக்கு புழு, சமைச்சு உயிரோட இருக்கு. அண்ணனும் சொல்றாரு உயிர் இழந்து போய் இருந்தா பரவாயில்ல, எப்படியோ தவற வந்திருக்கு. என்னன்னு தெரியல, ஒரே ஒரு புழு தானே இருக்கு. என்னோட பேர் ரேவதி. நாங்க தாம்பரத்துல இருந்து பண்ணிருக்கோம். முடிச்சூர் ரோட்ல ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. இந்த ஷாப் வந்து ஆலிப் பிரியாணின்னு சொல்லிட்டு. அந்த கடையில நேற்று ஈவினிங் என்னோட சகோதரர் வந்து 5 மணிக்கு சிக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் பிரிச்சு பார்க்கும்போது அதுல புழு இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு என்ன சார் இதுல புழு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கடையில கேட்டிருக்காரு. கடையில கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியாங்க சரிங்க ஒரே பாக்குறவங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒன்னும் ஆகல சாப்பிடலன்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு திரும்பவும் அதை வாங்கிட்டு வச்சு அடுத்த கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமருக்கு அந்த புழு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அதையே பேக் பண்ணி கிளீன் பண்ணி அதையே கொடுத்திருக்காரு. நாங்க வந்து கேட்டோம், அதை நாங்க வந்து கேட்டுட்டோம். அதை நாங்க வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கடையை எல்லாமே கிளீன் பண்றாரு. இல்ல அதுக்கான ப்ராப்பர் வீடியோஸ், அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவர் அதுக்காக எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்க வந்தாரு, அதை நாங்க வேண்டாம்னு சொன்னது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க அதுக்கான ப்ராப்பரா எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னது, இதுக்கான எல்லா வீடியோஸுமே வீடியோவா எடுத்துதான் இது பண்ணிருக்கோம். உடனே அவங்க ஆக்சுவலா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிக்கும் போதே தான் அங்க இருந்து ஃப்ரிட்ஜ்ல ஓடாத ஃப்ரிட்ஜ், ஃப்ரீஸ் ஆகாத ஃப்ரிட்ஜ்ல இருந்து அவ்வளோ சிக்கன்ஸையும் எடுத்துட்டு போய் அவரு அதை டிஸ்போஸ் பண்றாரு. டிஸ்போஸ் ஏன் பண்றீங்கன்னு சொல்லி நாங்க அப்பவே क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கோம். போலீஸ் என்ன சொல்றாரு, வேண்டாம் இப்ப இதுக்கான ஆக்ஷன் நீங்க இங்க இருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான சிஎஸ்ஆர் எங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்க 6 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். 6 மணிக்கு அவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்க எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறமா ஃப்ரீசரை கிளீன் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த ஃப்ரீசரை கிளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கிளீன் பண்ற வீடியோவை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அந்த ஃப்ரீசர்ல இருக்க அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ பிளட்டோட அந்த அன்கிளீனோட அந்த இதுவும் அதை பார்த்தா இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த கிளீனிங் இருக்கு. அந்த வீடியோஸும் எங்க கிட்ட இருக்கு. இவர் சொல்றாரு இல்லையா, இல்லவே இல்லைன்னு சொல்றேன். ஓகே, இல்லவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்க கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கோம், ஏன் நீங்க இதுக்கான ப்ராப்பர் செக் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவர் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறாரு? அவர் செக் பண்ணாததுக்கு நாங்க வந்து கடையா செக் பண்றதா எங்க வேலையா? அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கும் எல்லா கடையிலையும் சும்மா பாக்குறதுக்கும் கடைக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு தான் அவர் இருக்காரா? இதுக்கான ப்ராப்பர் அவர் எப்படி கொடுத்தாரு, இதுக்கான லைசன்ஸ் எப்படி கொடுத்தாரு? லாஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், SPM பேக்கரின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த கடையில என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 தடவை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கோம். என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், அதை நீங்க எனக்கு கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த வேலையை அவர் பார்க்கலன்றதுனால தானே அடுத்த கேள்வியை நாங்க கேட்கிறோம், அவர் ஏன் இந்த வேலையை பார்க்கல? நாங்க வந்து உட்கார்ந்தோம். நாங்க எப்படி சார் எல்லார்கிட்டையும் கொடுக்கணுமா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், மாநகராட்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அனுராதா மேம் கிட்ட போன் பண்ணி தனியா இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே செப்பரேட்டா போட்டு இதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட க்ளோஸ் பண்ணிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட இது போட்டிருக்கோம், ரீசப்மிட்டும் பண்ணிருக்கோம், ரீஅப்ளிகேஷனும் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அந்த பேக்கரி சைட்லயும் வரல, இந்த சைட்லயும் வரல. இதுக்கான ப்ராப்பர் எங்களுக்கு எப்ப வரும்? சோ இதே மாதிரி நாங்களா ஒரு கடைக்கும் நாங்க தான் போய் பார்க்கணுமா? நாங்க போய் பாக்குறதுக்கு அவர் தேவையில்ல. அவரை இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. அவரு இங்க இருக்க எல்லா கடைகளையும் அவர் ப்ராப்பரா செக் பண்ணணும். மாசத்துல அவர் செக் பண்ண வேண்டியதுக்கு அவருக்குன்னு ஒண்ணு இருக்கா? அதை ஏன் அவர் பண்ணல? ஒரே மாசத்துல இது 3வது இன்சிடென்ட் ஆகுது. ஒரே மாசத்துல வித்தின் தாம்பரத்துக்குள்ள மட்டுமே நாங்க போறது ஒரு 10 கடைக்கு தான் சார் போறோம். ஆனா இங்க 4000 கடை இருக்கு. நாங்க எல்லா கடையிலயும் போய் பார்க்க முடியாது. வாங்குற பப்ளிக்கோட இன்சிடென்ட் தான் நாங்க சொல்றோம். 4000 கடையை நாங்க போய் இன்னும் சொல்ல முடியாது. என்னோட பேர் ரேவதி.